இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு முதல் புயல் சின்னம் உருவாகி இருக்கு நமக்கு. நாளைய தினம் இது புயலாக மாற இருக்கு. இதற்கான ப்ரெடிக்ஷனை நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. சார், ரொம்ப டென்ஸான கிளவுட்ஸா இருக்கு சார். எப்படி மழை இருக்க போகுது? நம்மளுக்கு இந்த டெல்டா ஃபுல்லாவே மழை இருக்குமா? என்ன ப்ரெடிக்ஷன்? அதாவது நம்ம இப்போ தற்போது நிலவரப்படி பொறுத்து பார்த்தோம்னா, நேற்றே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கிழக்கிலிருந்து இப்போ எம்ஜிஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் நல்ல இரண்டாம் நிலை 3ஆம் நிலையில் இருக்கு. அதனுடைய ஆம்பிளிடியூடுன்றது சக்திங்கிறது ஒரு 3 இதில் 2 என்ற அளவில் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. அதை தவிர்த்து நமக்கு இந்த வங்கக்கடல் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா காற்று குவிதலும் அதனுடைய இதுவும் கன்வர்ஜென்ஸும் டைவர்ஜென்ஸும் சிஸ்டத்தில் நல்லா இருக்குது. இதெல்லாம் இருக்குது. கடல் வெப்பமான பகுதியில் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் சாதகமான சூழ்நிலை இருப்பதால் நம்ம அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்ம இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அப்படி நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் பொழுது கரைக்கு இணையாக தற்பொழுது நிலவரப்படி பார்த்தோம்னா 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளலாம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே இந்த சிஸ்டத்தினால் நம்ம அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை. கனமழை பொறுத்தவரைக்கும் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா 1-2 இடங்களில் அதிக மழையும், திருவள்ளூர் தொடங்கி நமக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். இது நாளைக்கு இந்த சிஸ்டம் மேலே நகர அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக நம்ம செல்லக்கூடிய வாழ்க்கையை பார்க்கலாம். அது தொடர்ந்து வலுப்பெறுவது அதனுடைய நிலை இதனை பொறுத்து கூடிய கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நம்மளுக்கு பொறுத்தவரை இந்த கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த பகுதிகளில் ரொம்ப டென்ஸா மழை பெய்யும், நிறைய ஹெவி ரெயினா இருக்கும். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல பாக்குறோம். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையில நீங்க ராமநாதபுரம் வர, புதுக்கோட்டை ராமநாதபுரம் வர மழை சொல்லியிருக்கிறீங்க. அங்கேயும் இதே மாதிரி இருக்குமா இல்ல வேரியேட்டர்? அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கிய அதிகம். இப்போ இருக்கிற சிஸ்டம் 550-200 கிலோமீட்டர் அந்த தொலைவில் தான் இருக்கு சென்னையை பொறுத்து. மற்றதெல்லாம் இங்க பகுதியில் கன முதல் மிக கனமழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பரவலாக மிதமான மழை தான் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும். நாளை நகர்ந்து இன்னும் இந்த அடுத்து வரக்கூடிய தினங்கள் 2 தினங்கள் இங்கே கிட்ட வரும்பொழுது தான் நமக்கு நாளை மறுநாள் அதுக்கப்புறம் வரும்பொழுது நமக்கு வலுவாக இருக்கக்கூடிய இந்த புயல் இப்போ இன்னும் புயலாவே மாறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கு. இந்த புயலா மாறும் பொழுது இதோடைய திசை எப்படி சார் போகுது? திசை தற்பொழுது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு புயலுடைய திசையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் மேற்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடியது. கடற்கரை பகுதிகளுக்கு இணையாக ஒரு 100-150 கிலோமீட்டர் 150-200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளலாம். இதுல சான்சஸ் ஆஃப் எப்படி போகுதுன்றத நம்ம இப்போது நிலவரப்படி இது கடற்கு இணையாக செல்லக்கூடிய நிலையில பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்துல கனமழை டு மிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பரவலாக மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை காணலாம். லாஸ்ட் இயரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த புயல்கள் மாதிரி இது இருக்குமா? எப்படி இதை கம்பேர் பண்ணிருக்கோம்? என்ன ப்ரெடிக்ஷன், மினிமல் ப்ரெடிக்ஷன்? ஒவ்வொரு புயலும் ஒரு தன்மை சொன்ன மாதிரி சில புயல்கள் இப்ப பார்த்தோம்னா இப்ப இதுலயே நவம்பர் மாத புயல்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நவம்பர் மாத புயல்கள் பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்று அரபிக்கடல் நேரடியாக கிராஸ் பண்ணி போகக்கூடியதையும் பார்க்குறோம். வளைந்து இந்த அரபிக்கடலுக்குள்ளே திருப்பி வருவதையும் பார்க்குறோம். கரையை ஊட்டி செல்லக்கூடிய புயல் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 123 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 53 புயல்கள் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால் டிப்ரெஷனோ அல்லது எதுவாக வேற இது பழைய காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் இப்பொழுது நம்ம குளோபல் வார்மிங் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மாறுதல் இருக்கக்கூடியதுனால நம்ம ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல காமிக்கிறது கிட்டத்தட்ட 1900 இருந்து 2023 வரை கிட்டத்தட்ட 52 புயல்கள் நம்மளுடைய இந்திய பெருங்கடல்ல இருந்து இந்தியன் ஓஷன் தமிழக பகுதிகளில் மட்டும் உருவாகி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த புயலின் போக்கதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆய்வாளர்களும் கணித்து வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.
இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு முதல் புயல் சின்னம் உருவாகி இருக்கு நமக்கு. நாளைய தினம் இது புயலாக மாற இருக்கு. இதற்கான ப்ரெடிக்ஷனை நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. சார், ரொம்ப டென்ஸான கிளவுட்ஸா இருக்கு சார். எப்படி மழை இருக்க போகுது? நம்மளுக்கு இந்த டெல்டா ஃபுல்லாவே மழை இருக்குமா? என்ன ப்ரெடிக்ஷன்? அதாவது நம்ம இப்போ தற்போது நிலவரப்படி பொறுத்து பார்த்தோம்னா நேற்றே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கிழக்கிலிருந்து இப்போ எம்ஜிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் நல்ல இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் இருக்கு. அதனுடைய ஆம்பிளிடியூடுன்றது சக்திங்கிறது ஒரு மூன்று இதில் 2 என்ற அளவில் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. அதை தவிர்த்து நமக்கு இந்த வங்கக்கடல் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா காற்று குவிதலும் அதனுடைய இதுவும் கன்வர்ஜென்ஸும் டைவர்ஜென்ஸும் சிஸ்டத்தில் நல்லா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. கடல் வெப்பமான பகுதியில் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் சாதகமான சூழ்நிலை இருப்பதால் நம்ம அடுத்து வரக்கூடிய 24 நேரத்தில் நம்ம இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அப்படி நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் பொழுது கரைக்கு இணையாக தற்பொழுது நிலவரப்படி பார்த்தோம்னா 150 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளலாம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே இந்த சிஸ்டத்தினால் நம்ம அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை. கனமழை பொறுத்தவரைக்கும் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா 1-2 இடங்களில் அதிக மழையும், திருவள்ளூர் தொடங்கி நமக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இது நாளைக்கு இந்த சிஸ்டம் மேலே நகர அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக நம்ம செல்லக்கூடிய வாழ்க்கையை பார்க்கலாம். அது தொடர்ந்து வலுப்பெறுவது அதனுடைய நிலை இதனை பொறுத்து கூடிய கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நம்மளுக்கு பொறுத்தவரை இந்த கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த பகுதிகளில் ரொம்ப டென்ஸா மழை பெய்யும். நிறைய ஹெவி ரெயினா இருக்கும். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல பாக்குறோம். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையில நீங்க ராமநாதபுரம் வர, புதுக்கோட்டை ராமநாதபுரம் வர மழை சொல்லியிருக்கீங்க. அங்கேயும் இதே மாதிரி இருக்குமா இல்ல வேரியேட்டர்? அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கிய அதிகம். இப்ப இருக்கு சிஸ்டம் 550-200 கிலோமீட்டர் அந்த தொலைவில் தான் இருக்கு சென்னையை பொறுத்து. மற்ற இதெல்லாம் இங்க பகுதியில் கனமுதல் மிக கனமழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பரவலாக மிதமான மழை தான் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும். நாளை நகர்ந்து இன்னும் இந்த அடுத்து வரக்கூடிய தினங்கள் 2 தினங்கள் இங்கே கிட்ட வரும்பொழுது தான் நமக்கு நாளை மறுநாள் அதுக்கப்புறம் வரும்பொழுது நமக்கு வலுவாக இருக்கக்கூடிய வாழ்வு. இந்த புயல் இப்போ இன்னும் புயலாவே மாறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கு. இந்த புயலா மாறும் பொழுது இதோடைய திசை எப்படி சார் போகுது? திசை தற்பொழுது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு புயலுடைய திசையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் மேற்கு வடக்கு வடமேற்கு திசையில் நடந்து செல்லக்கூடியது. கடற்கரை பகுதிகளுக்கு இணையாக ஒரு 100-150 கிலோமீட்டர் 150 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளலாம். இதுல சான்சஸ் ஆஃப் எப்படி போகுதுன்றதை நம்ம இப்போது நிலவரப்படி இது கடற்கு இணையாக செல்லக்கூடிய நிலையில பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து கண்காணிக்கு தெரிவிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்துல கனமழை டு மிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பரவலாக மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை காணலாம். லாஸ்ட் இயரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த புயல்கள் மாதிரி இது இருக்குமா? எப்படி இதை கம்பேர் பண்ணிருக்கோம்? என்ன இது ப்ரெடிக்ஷன், மினிமல் ப்ரெடிக்ஷன்? ஒவ்வொரு புயலும் ஒரு தன்மை. சில மாதிரி சில புயல்கள் இப்ப பார்த்தோம்னா இப்ப இதுலயே நவம்பர் மாத புயல்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நவம்பர் மாத புயல்கள் பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, ஒன்று அரபிக்கடல் நேரடியாக கிராஸ் பண்ணி போகக்கூடியதையும் பார்க்குறோம். வளைந்து இந்த அரபிக்கடலுக்குள்ளே திருப்பி வருவதையும் பார்க்குறோம். கரையை ஊட்டி செல்லக்கூடிய புயல் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 123 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 53 புயல்கள் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால் டிப்ரெஷனோ இல்லை எதுவாக வேற இது பழைய காலகட்டங்களெல்லாம் பார்க்கும் பொழுதும் இப்பொழுது நம்ம குளோபல் வார்மிங் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மாறுதல் இருக்கக்கூடியதுனால நம்ம ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல காமிக்கிறது கிட்டத்தட்ட 1900 இருந்து 2023 வரை கிட்டத்தட்ட 52 புயல்கள் நம்மளுடைய இந்திய பெருங்கடல்ல இருந்து இந்தியன் ஓஷன் தமிழக பகுதிகளில் மட்டும் உருவாகி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த புயலின் போக்கதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆய்வாளர்களும் கணித்து வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.